வணக்கம் மக்களே, வெல்கம் டு பட்ஜெட் மொபைல்ஸ் தமிழ். செகண்ட் ஹேண்ட் மொபைலுக்காகவே ஒரு பிரத்யேகமான சேனல். இன்னைக்கு நம்ம ஸ்டாக் வீடியோ தான் மக்களை பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இருக்க பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான செகண்ட் ஹேண்ட் மொபைல் ஷாப்ஸ் இருக்குது. ஒரு சில பேர் ஓவர் ரேட்டில் வைக்கிறாங்க, ஒரு சில பேர் ரீசனபிளான ரேட்டில் வைக்கிறாங்க, ஒரு சில பேர் அடிமட்டமான விலையில் வைக்கிறாங்க. இருக்கிறதுலே அடிமட்டமான விலையில் வைக்கிற மொபைல்ஸை மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம் மக்களே. செகண்ட் ஹேண்டில் ஒரு மொபைல் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஏன்னா ரெகுலராக நம்ம ஸ்டாக் வீடியோன்றது அப்லோட் பண்ணுவோம். உண்மையிலேயே விலை கம்மியாக இருக்க செகண்ட் ஹேண்ட் மொபைலை மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து அப்லோட் பண்ணுவோம். வர வர நிறைய கடைகளில் ஒரிஜினல் மொபைலோட ரேட்டை அப்படியே விற்கிறாங்க. செகண்ட் ஹேண்ட் மொபைலையே ஒரிஜினல் மொபைலோட ரேட்டுக்கு விற்கிறாங்க. அண்ட் அதை விட ஒரு 2000 3000 மட்டும் கம்மி பண்ணி விற்கிறாங்க. அண்ட் அதையும் மக்கள் வாங்குறாங்க. ஸோ அதற்காக தான் நம்ம இருக்கிறதுலே விலை கம்மியாக இருக்க மொபைல் மட்டும் தேர்ந்தெடுத்து அப்லோட் பண்ணுறோம். ஏன்னா செகண்ட் ஹேண்டில் மொபைல் வாங்குறவங்க அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக வச்சுருக்கவங்க தான். ஸோ அவங்களுக்காகவே பிரத்யேகமாக ஓப்பன் பண்ண சேனல் தான் இது. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மட்டும் வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். என்னென்ன திருத்திக்கணும், என்னென்ன ஆட் பண்ணலாம் போன்ற உங்களோட வேல்யூபிள் தாட்ஸை, மதிப்புமிக்க கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா இதை ஓப்பன் பண்ணதே உங்களுக்காக தான். ஏன்னா நம்ம வாங்க போகிறதே செகண்ட் ஹேண்ட் மொபைல், பட்ஜெட் கம்மியாக இருக்கணுன்றதுக்காக தான் வாங்குறோம். அதுவே இருக்கிறதுலே கம்மியான மொபைல் வாங்குறோம் அப்படின்ற பட்சத்தில் ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றத வரிசையாக பார்த்துடலாம். ஓகே மக்களே, இன்றைக்கி முதன்முறையாக நம்ம பார்க்க போகிற கடையோட நேம் பர்மா பஜார். 99,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் வச்சு நம்ம முடிவு பண்ணிடலாம். ஓகே, இவங்க சேல் பண்ணுற மொபைல் அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே மக்களே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஐஃபோன்லேருந்து ஆரம்பிக்கலாமா? ஐஃபோன் 11 128GB வேரியண்ட்டு 15,500 சேல் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு ஓகேவான ஆப்ஷன் சொல்லலாம். பேட்டரி ஹெல்த் நிறைய பேர் கேட்பீங்க, பட் பேட்டரி ஹெல்த் அவர் மென்ஷன் பண்ணல. நீங்கள் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. 4G மொபைல் தான் ஐஃபோன் பொறுத்த வரைக்கும். ஐஃபோன் 11லாம், ஐஃபோன் 12 தான் நமக்கு 5Gன்றது ஸ்டார்ட் ஆகும். ஸோ 4G ஓகேனா மட்டும் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணுங்கள். அண்ட் மற்றபடி பார்க்கும்போது ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ் சூப்பரான விலையில் சேல் பண்ணுறாங்க. ஓகே, அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கல. ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸோட 256GB வேரியண்ட் 21,000 சேல் பண்ணுறாங்க. 11 ப்ரோ மேக்ஸ் அட்டகாசமான மொபைல். சூப்பரான கேமராஸ் வேணும், 4G மொபைலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸை கன்சிடர் பண்ணலாம். பேட்டரி ஹெல்த் அது எல்லாமே நீங்கள் விசாரிச்சுக்கோங்க வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில். ஓகே மக்களே, அடுத்தபடியாக சாம்சங் S20 FE. எனக்கு பர்சனலாக எஸ் சீரியஸ், சாம்சங்லேருந்து எஸ் சீரியஸ்ன்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கேமராஸ் சூப்பராக இருக்கும், ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகே, பெருமை பாடினது போதும். சாம்சங் S20 FE 5Gயோட 8GB 128GB வேரியண்ட்டு 5,500 சேல் பண்ணுறாங்க. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளே உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். லோ பட்ஜெட்டில் சூப்பரான கேமரா மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் S20 FE 5Gயை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் இன்னொரு யூனிட்டும் சேல் பண்ணுறாங்க. இது ஒரிஜினல் டிஸ்பிளேயோட சேல் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஃப்ரண்ட் கிளாஸு. இது அவ்வளோவா பிரச்சனையை ஏற்படுத்தாது. மேபி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஒர்க் ஆகாமல் போகலாம். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அண்டு அந்த 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 டிவைஸை நமக்கு 8,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. 8,000 பார்க்கும்போது உண்மையிலே சூப்பரான ஆப்ஷன், சூப்பரான கேமராஸ், ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ், அட்டகாசமான டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு சாம்சங் பற்றி சொல்லிகிட்டே போகலாம். அது சாம்சங் எஸ் சீரியஸை சொல்கிறேன், மற்ற சீரியஸ்லாம் நான் பெருசாக சொல்ல மாட்டேன். ஷார்ட்டாக சொல்லப்போனால் 5,500 8,000 உண்மையிலே வேல்யூ ஃபார் மணி என்னை பொறுத்த வரைக்கும். சாம்சங் S20 FE 5G இந்த ப்ரைஸிங்க்கு சூப்பரான கேமராவோட எதிர்பார்க்குறீங்கன்னா கண்ணை மூடிட்டு வாங்கிக்கலாம். ஸ்பெசிஃபிகேஷன் ஒர்த்தாக இருக்குது, பட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க. அண்ட் கொரியரில் கேட்குறீங்கன்னா செக்கிங் வாரண்டியோடு கேட்டு வாங்கிக்கோங்க. அடுத்தபடியாக OnePlus 7T Pro இவங்க 9,500 சேல் பண்ணுறாங்க. பேக் டோரில் சின்ன பீலிங்ன்றது இருக்குது, கொஞ்சம் கலர் விட்டுருக்கு. மற்றபடி எந்த விஷயமும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு கர்வ் டிஸ்பிளேயோட பாப்அப் செல்ஃபி கேமராவோட 4G மொபைலாக இருந்தாலும் ஓகே. நல்ல கேமராஸ், நல்ல பர்ஃபார்மன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் OnePlus 7T Proவை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் யாரும் கன்சிடர் பண்ண தேவையில்லை. 5G மொபைல் வாங்குறதா நான் எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். 5,000 மேலே மொபைல் வாங்குறீங்கன்னா 5G தான் பெஸ்ட்டு. ஸோ அதான் சொல்கிறேன். அண்ட் அடுத்தபடியாக ஒரு 5G மொபைலை சேல் பண்ணுறாங்க, Realme X7 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பாக்ஸு சார்ஜரோட 8GB 128GB வேரியண்ட்டை 9,500 சேல் பண்ணுறாங்க. 9,500 கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம். இந்த ரியல்மியோட டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் இதை வாங்கிக்கோங்க. மற்றபடி யாரும் வாங்க தேவையில்ல. 5G மொபைல் பாக்ஸ் சார்ஜரோட 10,000 ஓரளவுக்கு டீசெண்டான ஆப்ஷன்னே சொல்லலாம். ஸோ இதை விட பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ்ன்றது இருக்குது. ஸோ உங்களுக்கு அர்ஜென்ட்டாக ஒரு மொபைல் தேவைன்னா மட்டும் இதை வாங்கிக்கோங்க. ஆனால் அடுத்தபடியாக இவனோட அண்ணன் Realme X7 Max 8GB 128GB வேரியண்ட்டை 9,000 சேல் பண்ணுறாங்க. உண்மையிலேயே ஒரு சூப்பரான மொபைல் தான் மக்களே. பர்ஃபார்மன்ஸ்ன்றது சூப்பராக இருக்கும், கேமராவுமே நல்லாயிருக்கும். ஸோ கேமிங்லாம் இந்த பட்ஜெட்லேயே எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக 9,000 இந்த மொபைல்ன்றது பர்ச்சேஸ் பண்ணலாம். டிமென்சிட்டியில் 1,200 இஃப் ஐம் நாட் ராங். நான் இந்த மொபைலில் ரிவ்யூ பண்ணும்போது
பார்த்தது. அதுக்கப்புறமா இது சேலுக்கு வரல. ஸோ அதனால் எனக்கு டச் விட்டு போயிடுச்சு. அப்போதைக்கு நான் ரிவ்யூ பண்ணும்போது நான் இதை ஃபஸ்ட் ப்ளேஸில் தான் வச்சுருந்தேன் கேமிங்னு பார்க்கும்போது. ஸோ உண்மையிலே ஸ்பெசிஃபிகேஷன் நல்லாயிருக்கு. ஸோ கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. கேட்டு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஒரு முறைக்கு 2 முறை வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. பேட்டரி பேக்கப்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்தபடியாக மக்களே ஒரு சூப்பரான மொபைல் சாம்சங் S21 FE நமக்கு 14,500 தராங்க. 8GB 128GB வேரியண்ட்டு. 5G மொபைல் தான் இது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. கேமரா நல்லா இருக்க போகுது, டிஸ்பிளே நல்லா இருக்க போகுது, பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். அண்டு பேட்ரி நல்லா தான் இருக்கும், ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். ஒரு நல்ல கேமரா மொபைல் சாம்சங் கிட்டேருந்து ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபீச்சர்ஸோட வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக சாம்சங் S21 FE 5G கன்சிடர் பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம இதை ஆல்ரெடி போட்டிருந்தோம் மக்களே. 16,000 சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கஸ்டமர் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்களாம். ஸோ அதனால் ஒரு 1,500 குறைச்சி 14,500 சேல் பண்ணுறாங்க. 16,000 நான் ஒர்த்துன்னு தான் சொல்லியிருந்தேன். இப்போ 14,500 சூப்பர் ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். பேட்ரி பேக்கப் அந்தளவுக்கு இருக்காது. ஏன்னா கொடுக்குறதே 4,500 mAh தான் கொடுப்பாங்க. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ப்ராசஸரோட எஃபிஷியன்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால பேட்ரி பேக்கப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எல்லா மொபைலுமே இப்படி தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் ஒரு நாளைக்கு நான் 2 முறை சார்ஜ் போடுறதுக்கு தயங்க மாட்டேன். கேமரா எனக்கு ரொம்ப முக்கியம், ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபீச்சர்ஸ் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக S21 FE இந்த ப்ரைஸிங்க்கு கன்சிடர் பண்ணலாம். கண்டிஷன் ஆஃப் த மொபைல் நீங்கள் தான் வெரிஃபை பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் அடுத்தபடியாக iPhone 12 நமக்கு 83% பேட்ரி ஹெல்த்தோட சைடில் ஒரு சில ஸ்க்ராச்சஸ் இருக்குது. 128GB வேரியண்ட்டு 20,000 சேல் பண்ணுறாங்க. ட்ரூ டோன் ஃபேஸ் ஐடியெலாம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டாக தான் இருக்குது. நீங்கள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறேன்னு வாங்க தேவையில்ல. iPhone 12 20,000 128GBன்னு பார்க்கும்போது உண்மையிலேயே சூப்பரான ஆப்ஷன் தான். 64GB ஆப்ஷன்லாம் இருக்குது. பட் அதெல்லாம் நீங்கள் வாங்காதீங்க. ஸ்டோரேஜ்ன்றது கண்டிப்பாக தட்டுப்பாடாகும். 128GB ஸ்டோரேஜ் அடிபடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 128GB வேரியண்ட்டு அந்த ஸ்க்ராச்சஸோடு சேர்த்து அந்த கலர் எல்லாமே பார்க்கும்போது உண்மையிலேயே சூப்பரான ஆப்ஷன். 5Gயும் இருக்குது. ஸோ எந்தவித நெகட்டிவும் இல்லை. கேமராலாம் அட்டகாசமாக இருக்கும். ஐஃபோன் பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ப்ரைஸிங் ஓகேனா வாங்கிக்கோங்க. அண்ட் அடுத்தபடியாக சாம்சங் S22 Ultra 32,000 சேல் பண்ணுறாங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஒரு லென்ஸில் மட்டும் லைட்டாக டஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லிட்டு புரியல. அண்ட் அவங்க கடைசியாக க்ளைம் பண்ணியிருக்கிறது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. சின்ன டஸ்ட்டு மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டஸ்ட்டு இருந்தால் தயவு செஞ்சு வாங்காதீங்க. டஸ்ட் இல்லைனா மட்டும் 32,000 பார்க்கும்போது செமையான ஆப்ஷன் S22 Ultra. ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் மொபைல் வேணும், 30,000 உங்களோட பட்ஜெட்டாக நீங்கள் தாராளமாக அந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். டஸ்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னொரு முறை வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, பர்மா பஜார் அப்படின்ற கடையோட ஸ்டாக்கு. ஸோ இதுக்கடுத்து வேறு கடையை பார்க்கலாம். ஓகே மக்களே, அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய கடையின் பெயர் கெட் மொபைல்ஸ் கோயம்புத்தூர் அப்படின்ற ஒரு கடை தான். 30,000 சப்ஸ்கிரைபர் யூடியூப்பில் வச்சுருக்காங்க. இவங்க சேல் பண்ணுற மொபைல்னு பார்க்கும்போது சாம்சங் A05 8,500 சேல் பண்ணுறாங்க. பட் ஒரிஜினல் ப்ரைஸ்னு பார்க்கும்போது 7,500 தான். இப்போதைக்கு ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ இந்த மொபைலை யாரும் வாங்க தேவையில்லை. இவங்க மக்களை ஏமாத்துறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க வாங்கும்போது அந்த ரேட்டில் இருந்திருக்கலாம். இப்போ ப்ரைஸ்ன்றது ட்ராப் ஆகியிருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எந்த மொபைல் வாங்குறீங்கன்னு பார்த்து டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன்லைனில் இருக்க ப்ரைஸையும் செக் பண்ணிக்கோங்க மக்களே. ஏன்னா லான்ச் பண்ணுறது 25,000 லான்ச் பண்ணாலும் 15,000 தான் சேல் ஆகிட்டு இருக்கு ஒரு ஆன்லைன்லேயே. பட் இவங்க 25,000 லான்ச் ஆன மொபைல் நான் 14,000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் ப்ரைஸை விட ஒரு 1,000 தான் கம்மியாக தராங்க. இவங்கன்னு சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன். இந்த சேனல் எந்த கடைகளையும் தாக்குறதுக்காக எடுக்கப்பட்டதில்லை. மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது தான். ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துட்டு வாங்கிக்கோங்க மக்களே. ஸோ இவங்க ஒரு மொபைலை அதிகமாக சேல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லா மொபைலுமே இந்த மாதிரி சேல் பண்ணுறாங்க அப்படின்றது அர்த்தம் இல்லை. ஏன்னா இவங்க இன்னும் சூப்பரான மொபைல்ஸை நல்ல ப்ரைஸிங்கே சேல் பண்ணுறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட பார்த்துருக்கோம். இந்த மொபைல் மட்டும், அதாவது இந்த பர்டிகுலர் மாடல் மட்டும் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகே, அடுத்தபடியாக இவங்க போக்கோ C3யோட டெமோ கண்டிஷனை 4,700 சேல் பண்ணுறாங்க. 4,700 உண்மையிலேயே ஒரு நல்ல கண்டிஷனில் நல்ல மொபைல்னே சொல்லலாம். 5G கிடையாது. இந்த பட்ஜெட்டில் நம்ம 5G எதிர்பார்க்கணும்னா கொஞ்சம் பழைய மாடலில் தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த டெமோ கண்டிஷனில் ஒரு நல்ல பேக்கப் ஸ்மார்ட் ஃபோனாக இல்லை பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 4,700 ஒரு நல்ல மொபைலாகவே இது இருக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் அடுத்தபடியாக போக்கோவோட M3 4GB 128GB வேரியண்ட்டை டெமோ கண்டிஷனில் 6,500 சேல் பண்ணுறாங்க. 6,000 mAh பேட்டரி இருக்கிறது தான் இதில் மெயின் ஹைலைட்டான விஷயம். அண்ட் ஃபுல் HD டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. பேட்டரி பேக்கப் நிறைய வேணும், 4G இருந்தாலும் பரவாயில்ல, வயசானவங்களுக்கு தான் வாங்கி தரப்போகிறேன், வீட்டில் அப்பா அம்மாவுக்கு வாங்கி தரப்போகிறேன்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த மொபைலை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ, நான் கேமிங்லாம் அதிகமாக விளையாடுவேன், 4G மொபைலாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இதை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இதை வாங்க தேவையில்லை. ஏன்னா கேமிங் மொபைல் இந்த ப்ரைஸிங்க்கே நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டாக்கு. அதை போக போக பார்க்கலாம். பிக்சல் 6a டெமோ கண்டிஷனில் புத்தம் புது பீஸ் பாக்ஸ் கேபிள் டெம்பர் பவுச்சோட இவங்க 16,500 சேல் பண்ணுறாங்க.
ரூ. 11,500 கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம், ஓவர்ன்னு சொல்லிட முடியாது. பாக்ஸோட ஒரு மொபைல் வேணும், அன்யூஸ்டு மொபைல் சீல் கட்டோட வேணும்னு நினைக்கிறவங்க, பிக்சலோட ஃபேனாக இருக்கீங்க, கேமரா மொபைல் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பிக்சல் 6a ஸ்டாக் இதை விட கம்மியான ரேட்லேயும் ஒரு சில கடைகள் சேல் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நான் என்னன்னு சொல்லிட்டு விளக்குறேன். ஓகே மக்களே, அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய கடையின் பெயரை நான் டிஸ்ப்ளே பண்ணுறேன். எவ்வளோ சப்ஸ்கிரைப்னு டிஸ்ப்ளே பண்ணுறேன். ரியல்மி X7 Max 10,650 சேல் பண்ணுறாங்க. சார்ஜரோட சேல் பண்ணால் இந்த ப்ரைஸிங் ஒர்த்தாக தான் இருக்கலாம். பட் சார்ஜர் இல்லை, ஓரளவுக்கு ஓகேவான ஆப்ஷன். கேமிங் மொபைல் தர்றீங்கன்னா வேணால் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். முன்னவே நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன் பர்மா பஜார் ஸ்டாக்கில். ஆனால் அடுத்தபடியாக இவங்க சேல் பண்ணுற மொபைல் Redmi 9 Prime 5,000 சேல் பண்ணுறாங்க, பாக்ஸ் வித் சார்ஜரோட. வயசானவங்களுக்கு வாங்கி தர போகிறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். போக்கோ M6 நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த மொபைலையும் கன்சிடர் பண்ணலாம். நான்லாம் இந்த மொபைல் வாங்கலாம்னு சொல்லிட்டு ப்ரைம் சேலில் வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் வாங்க முடியாமலே போயிடுச்சு நண்பா. அப்போதைக்கு ஒர்த்தாக தான் இருந்தது, இப்போதைக்கு ஓரளவுக்கு ஓகேவான ஆப்ஷன். ஓகே மக்களே, அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய கடையின் பெயர் கும்சா மொபைல்ஸ் அப்படின்ற ஒரு கடை தான். iPhone 11 இவங்க சேல் பண்ணுறாங்க, 64GB வேரியண்ட்டு அண்ட் க்ரீன் கலர். நிறைய பேருக்கு பிடிச்ச கலர், மேபி உங்களுக்கு பிடிச்சிக்கலாம், பிடிக்காமலும் இருக்கலாம். மொபைல் மற்றும் சார்ஜரோட கொடுக்குறாங்க. இதில் என்ன இஷ்யூன்னு பார்க்கும்போது எல்லோ ஷேட் இருக்கான், டிஸ்பிளேல லைட்டாக தான் இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ என்ன இதுன்னு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. 83% பேட்டரி ஹெல்த் இருக்குது. 12,500 சேல் பண்ணுறாங்க. ஸோ லோ ப்ரைஸில் ஐஃபோன் வேணும்னா நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அந்த இஷ்யூ என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க மக்களே. அண்ட் OnePlus 9 Proவோட 12GB 256GB வேரியண்ட்டை இவங்க 17,000 சேல் பண்ணுறாங்க, பாக்ஸு ஃபுல் கிட்டோட. அண்ட் பேக் டோரில் லைட்டாக கிராக் இருக்கான். 17,000 பார்க்கும்போது ஓரளவுக்கு ஓகேவான ஆப்ஷன் தான், ரொம்ப சூப்பரான ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட முடியாது. OnePlusலேருந்து 256GB வேரியண்ட்டு, ஸோ அதனால் இது இம்ப்ரெசிவாக பட்டுச்சு. ஸோ நான் ஆட் பண்ணுறேன். பட் ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகம் தான் மக்களே. ஓகே, அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய கடை O2 ட்ரூ மொபைல்ஸ் தான். இந்த கடையை பற்றி யாருக்கும் விளம்பரமே தேவைப்படாது, நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகே, இவங்க பிக்சல் 6a டெமோ வேரியண்ட்டை 15,000 கிட்ட சேல் பண்ணுறாங்க. 15,500 தெரியல, நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு பாக்ஸ் இல்லைனா ஓகேன்னா நீங்கள் இந்த மொபைலை வாங்கலாம். ஆல்ரெடி பார்த்த மொபைல்ஸில் பாக்ஸோட 16,500 சேல் பண்ணாங்க. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க மக்களே. அண்ட் போக்கோ X3 Pro 6,000 சேல் பண்ணுறாங்க, 6/128GB வேரியண்ட்டு. நான் ஒரு கேமிங் மொபைலெலாம் வாங்குறீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, நான் கடைசியாக சொல்லுவேன்னு சொன்னாலே அந்த மொபைல் தான் இது. கேமிங்க்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். ஸோ டெமோ கண்டிஷனில் 6,000 உண்மையிலேயே சூப்பரான ப்ரைஸ் தான் மக்களே. ஓகே, அவ்வளோதான், நம்ம இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸையும் பார்த்துட்டோம். இது வரைக்கும் போதும் இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸையும். இன்றைக்கி நான் எனக்கு தெரிஞ்ச செகண்ட் ஹேண்ட் மொபைல் கடைகளில் இருந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. எக்கச்சக்கமான மொபைல்ஸு, மிகப்பெரிய லென்த்தில் இருக்க வீடியோவிலலாம் ஷார்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ டைம் ஆகிடுச்சு மக்களே. காலையில் 6 o'clock எழுந்து தான் இப்போது 8:40 ஆகுது. என்னோடய ஒர்க்கை பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும், ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நெஞ்சார்ந்த நன்றிகள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல ஸ்டாக்ஸோட, தரமான ஸ்டாக்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.